ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணி போல் இந்த வ்ளாக் எடுத்துகிட்ருக்கோம். அண்ணனும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்க அப்படின்னா திருவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. என்னால் தான் போக முடியல. போகிற வழியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்ரீனரியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து நானும் போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் என்னால் போக முடியல. அண்ணனும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கிறப்போ எனக்காக இந்த வ்ளாக் எடுத்துகிட்டு வந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். யாராவது போகாமல் இருந்துருங்க அப்படின்னா இந்த வ்ளாக் மூலிமா கோயில் எப்படி இருக்குது, எப்படி போகணுன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலமுருகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் இது. ஒரு முருகரோட கோயில் வந்து ஒரு குழந்தை வடிவம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு வளர்ந்த முருகர் மாதிரி இருப்பார். அதுதான் இதோட விசேஷமே. இந்த கோயிலுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக போகணும். கோயிலுக்கு வந்து ஒரு 6-7 வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் குழந்தை வந்து அவங்க சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றது இந்த கோயிலோட நம்பிக்கை. நம்ம வேண்டுனது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கோயிலில் வந்து சாக்லேட் கொடுக்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும். ரொம்ப விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை வாரம் போகிறவங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்றது. கால் கூட வைக்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. அவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே கோயில் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து எல்லோரும் அனுப்பிட்டே இருந்தாங்களாம். எங்கேயுமே நிற்கலை. ரொம்ப கசகசன்னு இல்லை. குழந்தைங்களாம் கூட குழந்தைய கூட தூக்கிட்டு போனாங்களாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து க்யூலாம் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், புளிசாதம், பொங்கல் அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தாங்களாம். மக்களுக்கு வேண்டிட்டு வந்த பக்தர்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதும் தெரியலையா. சாமி நல்லா தரிசனம் பண்ணாங்களாம். முக்கியமாக வந்து முருகர் கோயிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில தான் போகணும். செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை கிடையாது, பொதுவாக 5 மணிக்கெலாம் வந்து நடை திறந்துடுறாங்களாம். காலையில் 5 மணிலேருந்தே நடை திறந்துட்டு முருகருக்கு வந்து அபிஷேகம் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லோரும் போயிட்டு பாருங்கள் கோயில் எப்படி இருக்கு. முருகரால் எல்லாருக்கும் கிடைக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். மாமா பாருங்கள் அவ்வளோ கூட்டத்தில் கூட வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு நல்லபடியாக ஒரு மாலை வாங்கிட்டு வந்து வண்டிக்கும் போட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களோட குழந்தையுமே வந்து தை கிருத்திகை அன்னைக்கு தான் எனக்கு வந்து டெலிவரியும் ஆச்சு. எங்களுக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். கடவுளோட உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.